கண்டிப்பாக தலை சுற்றல் என்பது இயற்கையாக எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடியது. இதுவே அதிகமான தலை சுற்றலோடு இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் இது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ கர்ப்ப காலத்தில் தலை சுற்றல் இருக்கிற பெண்களுக்கு முதல்ல கவனிக்க வேண்டியது இயற்கையான இந்த பிரச்சனையா, அதற்கு சில இவங்களோட பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணணும், தேவைப்பட்ட எலக்ட்ரோலைட்ஸ் செக் பண்ணணும். பல நேரங்களில் அதிகமான தலை சுற்றல் வாந்தினால் இந்த பெண்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகி கிட்னி ப்ராப்ளம் வரைக்கும் போகலாம். ஸோ இதனை தெளிவாக கொண்டு ஒவ்வொரு கர்ப்பிணிகளும் ஆரம்ப கட்டத்தில் அதிகமான நீர்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் உட்கொள்ளணும். தேவைன்னா கஞ்சி, கூழ், மில்க், ஹார்லிக்ஸ், ஜூஸஸ் இதனை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக தீர்வு காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தலை சுற்றல் வரும்பொழுது குறிப்பாக ரூல் அவுட் பண்ண வேண்டியது இரத்த அழுத்தம் மற்றும் கிட்னி ப்ராப்ளம் மற்றும் லிவர் ப்ராப்ளம் மற்றும் கருவின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் எந்த அளவில் எப்படி சில நேரங்களில் இந்த தலை சுற்றலை உருவாக்கலாம். இதற்கு எளிமையான வழிமுறை, இதற்கான தகுதியான மருந்துகள் கொடுக்கலாம். ப்ரெக்னென்சியை பாதிக்காத நல்ல மாத்திரைகள், மருந்துகள் இருக்கிறது. தேவைப்பட்டால் நல்ல ஒரு லிக்விட் டயட் நிறையா எடுக்கும் பொழுது இந்த தலை சுற்றல் ஹைட்ரேஷன் நல்லாகுவதனால தலை சுற்றல் குறைவாகிறது, தலைவலி வருவதும் குறைவாகிறது. ஸோ கண்டிப்பாக தலை சுற்றல் இயற்கையான ஒன்றாக இருக்கலாம். சில நேரம் உடல் ரீதியான பிரச்சனைகளால் ப்ரெஷர்னாலே அதிகமாகலாம். பல நேரங்களில் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கும் தலை சுற்றல் அதிகமாகலாம். இவை அனைத்தும் கண்டிப்பாக ஆரம்ப காலத்தில், கருவின் வளர்ச்சியின் ஆரம்ப காலத்தில் இருப்பதனால தான் நிறைய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மயக்கம், தலை சுற்றல் ஏற்படுகிறது. இது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இதனுடைய தீர்க்கத்தை புரிஞ்சு இதற்கான விஷயங்களை தெளிவாக எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம்.